டிப்ளோமா, ஐடிஐ படித்தவர்களுக்கு ரயிலில் வேலை. ரயில்வே ஆர்ஆர்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட் இருக்குது பார்த்தீங்களா, 2026க்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 11,127 வேக்கன்சிஸுங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறது ஜூன் 14. எலிஜிபிலிட்டி என்ன தெரியுங்களா? 10th ஸ்டாண்டர்ட், ஐடிஐ, டிப்ளமா டிகிரி படிச்சிருந்தாலே போதுங்க. ரயிலில் நம்ம வேலை செய்யலாம். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் என்ன, எப்படி இருக்கும், இதுக்கான கோர்சஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுறோம், எல்லா டீட்டெயில்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கான நெக்ஸ்ட் பேட்ச் மே 24 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்குங்க. அப்போ தான் இந்த நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாமா? பாருங்கள், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ் டீடைல்டு சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் 01/2026 நோட்டிஃபிகேஷன்ஸில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்த நோட்டிஃபிகேஷனில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படி டீட்டெயில்ஸ் பாருங்கள். இதில் எந்தெந்த ஏரியாவில் இது அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகிருக்குது, அதே மாதிரி இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு, ஓப்பனிங் டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்க 15/5/2026 மே 15 ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ க்ளோசிங் டேட் ஜூன் 16. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் ஃபார் தி சப்மிட் அப்ளிகேஷன் 16/6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பாருங்கள், ஏஎல்பி லெவல் 2. சரிங்களா? லெவல் 2 இது 7th சிபிசி. இதோட இனிஷியல் பேமெண்ட் 19,900. ஸோ அரௌண்ட் 30,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி வரும். ஏஜஸ் 18 to 30 இயர்ஸ் இருக்கணும். டோட்டல் வேகன்சி 11,127. ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆன்லைனுடைய rrb.gov.in கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A1 லெவல் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அதுக்கான விஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் எலிஜிபிலிட்டி ஆஸ் யூஷுவல் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 30. SC/STயாக இருந்தால் 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி நான் கிரீமி லேயர் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது டேட் ஆஃப் பர்த் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ அன்ரிசர்வ்டு இருந்தால் இன்பிட்வீன் 2/7/1996 நீங்கள் பிறந்திருக்கணும். அதே மாதிரி ஓபிசி இருந்தால் 2/7/1993. SSTயாக இருந்தால் 2/7/1991. ஸோ ஆல் கேண்டிடேட் 01/07/2008. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபர்தராக பார்த்துட்டு வருவோம். ஸோ பிஃபோர் தட் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபீ பார்த்துடலாம். ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீ 500 ருபீஸுங்க. ஸோ சிபிடி ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு, அதே மாதிரி SC/STக்கு 250. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் தி சிபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் CBT 1, செகண்ட் ஸ்டேஜ் CBT 2. ஸோ சிபேட்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பேட்டர்ன். ஸோ டியூரேஷன் 60 minutes. ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 75. ஸோ மேக்ஸிமம் மார்க்கு 75. ஸோ 1/3 உங்களுக்கு ராங் ஆன்சர்ஸ் இருக்கும். இதுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் தான். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ், அதே மாதிரி மென்டல் எபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸு. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் CB2ன்னு இருக்குது. இந்த CB2வில் ஸோ 2 hours 30 minutes எக்ஸாமினேஷன்ஸ். டோட்டல் கொஷின்ஸ் 175 கொஷின்ஸ். அதில் பார்ட் ஏ, பார்ட் பின்னு இருக்கும். ஸோ பார்ட் ஏல 90 minutesல 100 கொஷின்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். பார்ட் பியில் 60 minutesல 75 கொஷின்ஸ் ஃபேஸ் பண்ணணும். ஸோ சிலபஸ் ஆஃப் பார்ட் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் மேத்தமெட்டிக்ஸ் தான். ஓகேங்களா? ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா மேத்தமெட்டிக்ஸ், அதே மேத்தமெட்டிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங், அதுக்கப்புறம் பேசிக் சயின்ஸ் இன்ஜினியரிங் எல்லாமே கலந்தான் பார்ட்டு ஏல இருக்கும்.
ஸோ பார்ட் பி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கோர் பேப்பர்ஸ் ஆல்மோஸ்ட் உங்களுடைய டிப்ளமா ஐடியில் என்னென்ன படிச்சிங்களோ, ஸோ இன்ஜினியரிங்ஸ் எல்லாமே வந்து ஆல் பேப்பர்ஸ் வந்து கவர் ஆகும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிறது இட்ஸ் எ மேண்டேட்ரி டு கிளியர் ஈச் டெஸ்ட் பேட்டரி த செக்ஷன் ஆஃப் சிபேட் செப்பரேட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கணும். சரிங்களா, RDSO.Indian-Railway.go.in போய் செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அஸ் யூஷுவல் நம்ம எப்படி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி. ஸோ அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டாக இருந்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன்ஸ் ஆர் எஸ்எஸ்எல்சி +2ல் +, ITI டிப்ளமா நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரி டிகிரி இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பர்சூயிங் ஸ்டூடெண்ட்ஸு அப்ளை பண்ண முடியாதுங்க. அவங்க வந்து கம்ப்ளீட்டாக டிகிரி முடிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ சென்னையுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி இந்த இது வரைக்கும் பார்த்தது ஒரு வந்து சம்மப் பண்ணுறோம் பாருங்கள். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் வந்து May 15, அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து June 14, டோட்டல் வேக்கன்சி வந்து 11,000+. சென்னை ஜோனில் வந்து 186 வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்து 18 to 30 years. அதே மாதிரி SC/ST 5 years, OBC வந்து 3 years. அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிட்டு ITI டிப்ளமா BE BTech, ஸோ அவங்களாம் வந்து இதை அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அப்ளிகேஷன் சார்ஜ் 500, 250 அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா, அதே மாதிரி எங்களுடைய சேலரி வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் பாருங்கள். 7th பே கமிஷன்ஸ் 30,000 to 35,000 இன் ஹேண்டில் வரும். ஸோ எக்ஸாமினேஷன் டியூரேஷன் வந்து CBT1 60 minutes 75 questions. அதில் மேக்ஸில் 20 questions, ரீசனிங்கில் 25 questions, ஜென்ரல் சயின்ஸ் 25 questions, 20 questions, ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 10 questions. ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னு மறந்துடாதீங்க. ஸோ CBT2 அதே மாதிரி இந்த CBT1லேயே வந்து எப்படி இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பிஃபோராக அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் கோடிங் டிகோட் 2 to 3 questions, அனலாஜிஸ் அண்ட் சீரீஸில் வந்து 4 to 5 questions, சிலோஜிசம்ஸ் அண்ட் வென் டயக்ராம்ஸில் வந்து 3 to 4 questions, பிளட் ரிலேஷன்ஸ் வந்து 1 to 2 questions கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மேக்ஸில் வந்து 20 questions வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 4 to 5 questions, நம்பர் சிஸ்டம்ஸில் அண்ட் போர்ட் மாஸில் வந்து 3 to 4 questions, டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் வந்து 3 to 4 questions. ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு எடுத்தோன்னா 20 questions. இந்த 20 questionsல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் அதாவது அது யூனிட்ஸ் லைட்டு எலக்ட்ரிசிட்டியில் 8 to 10 questions, கெமிஸ்ட்ரி பீரியாடிக் டேபிள் அண்ட் ரியாக்ஷன்ஸ் 5 to 7 questions. அதே மாதிரி பயாலஜி ஹியூமன் பாடி விட்டமின்ஸ் வந்து 3 to 5 questions. ஸோ ஆல் ஆர் NCERT பேஸ்டு கொஷின்ஸ் தான் நீங்கள் வந்து படிக்கணும், சிலபஸையும் படிக்கணும். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் 10 questions, ஸ்டாட்டிக் GK படித்து வச்சுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 6 to 8 questions வந்து ஆல்ரெடி நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இப்போது இந்த சென்னை ஜோனில் வந்து CBT1 கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ 2018 வந்து 40 to 51 இருக்குதுங்க. இப்போது 2024 நடந்த எக்ஸாமினேஷனுடைய கட் ஆஃப் வந்து 49 அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ இதை தான் நம்ம வந்து மெயினாக வச்சுக்கணும். ஸோ 50 கட் ஆஃப் அப்படிங்கிற பேஸில் நீங்கள் படிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் OBC SC/ST லெவல்லாம் நீங்கள் குவாலிஃபை ஆக முடியும் அப்படின்னு தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. சரிங்களா, CBT2 கட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ 2018 வந்து 16 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து 60 வந்து பெஞ்ச் மார்க்காக வச்சுட்டு OBC SC/ST எல்லோரும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸோ 2027 நீங்கள் ஜாப்பில் செட்டில்டு ஆகலாம். சரிங்களா, ஸோ இதுக்கான கிளாஸஸ் நம்ம வந்து அஸ் யூஷுவல் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி யாரெல்லாம் வந்து அவங்க இந்த கோர்சஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஸோ 9442112979 வந்து நீங்கள் எங்களை கால் பண்ணி எங்களுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ கோர்ஸ் மெட்டீரியல்ஸ், கோர்ஸுடைய டெஸ்ட்டு எவ்ரிதிங் நீங்கள் வந்து இந்த ஃபோன் நம்பரில் தெரிஞ்சுக்கலாம். 9442112979. இதே மாதிரி அடுத்த ஒரு அப்டேட்டில் நம்ம வந்து பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் நம்ம மீட் பண்ணலாம்.